ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டியான சுண்டைக்காய் துவையல். அதில் இருக்கிற கசப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் அதே சமயம் அதில் இருக்க சத்து கொஞ்சம் கூட குறையாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காவை இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சுண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் இருக்க கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம குக்கிங் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நியூவான அண்ட் டேஸ்டான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். சுண்டைக்காய் துவையல் செய்யறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காவை தண்ணியில் போட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சுண்டைக்காவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. சுண்டைக்காயை நசுக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டு நசுக்குவோம் இல்லையா, குட்டி உரல், அதில் இந்த சுண்டைக்காவை போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நசுக்குங்க. சுண்டைக்காவை ரொம்ப நசுக்கிடக்கூடாது. சுண்டைக்காய் 2 விரிசல் விடுற அளவுக்கு மட்டும் நசுக்கி விட்டால் போதும். இப்போ சுண்டைக்காவை கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள், 2 விரிசல் விட்டுருக்குல்ல, இந்த அளவுக்கு நசுக்கி விட்டால் போதும். இந்த அளவுக்கு சுண்டைக்காவை நசுக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த சுண்டைக்காய் அப்படியே ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வைங்க. தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா தான் சுண்டைக்காய் கருத்து போகாமல் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும். சுண்டைக்காவை உடனே நான் வதக்க போகிறேன். அதனால் சுண்டைக்காய் திரும்ப தண்ணியில் போட்டு வைக்காமல் பவுலில் அப்படியே எடுத்து வைக்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் சுண்டைக்காய் வதக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா சுண்டைக்காவை தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த துவையலை நல்லெண்ணெயில் செய்யும்போது நம்ம ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து கூடவே ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தப்பல சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்றதால இந்த அளவுக்கு நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது உளுந்து காஞ்ச மிளகாய் இது 2த்தையுமே எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் சுண்டைக்காவில் புளிக்குழம்பு டேஸ்டியாக எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்து காஞ்ச மிளகாய்லாம் கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயில் வரப்பட்டு வந்ததும் இதில் ஒரு 20 பல்ல அளவுக்கு பூண்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இது 2த்தையுமே வதக்கி விட்டுக்கலாம். பூண்டையும் வெங்காயத்தையும் ரொம்ப வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டோம் அப்படின்னாலவே போதும். அடுத்து இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதிலே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வரணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இந்த சுண்டைக்காய் துவையலில் புளிப்பு டேஸ்ட் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காயோடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கின எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதோடைய சூடாக ஆற வச்சுடுங்க. அடுத்து இதே பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம நசுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லெண்ணெயில் நீங்கள் சுண்டைக்காவை வதக்கும் போது சுண்டைக்காவில் அந்த கசப்பு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. நல்லெண்ணெயில் சுண்டைக்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த சுண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக குழம்பு தாளிக்கிற எண்ணெயெல்லாம் நீங்கள் சுண்டைக்காய் வதக்குனீங்க அப்படின்னா அதோடைய கசப்பு அந்தளவுக்கு போகாது. இதுவே நல்லெண்ணெயில் சேர்த்து வதக்கி பாருங்கள், அந்த கசப்பு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சுண்டைக்காயை இந்த மாதிரி இடையில கலந்து விட்டு வதக்கி விடுங்க. அப்போ எல்லா சுண்டைக்காவுமே ஈவனாக நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. சுண்டைக்காய் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி மேலே ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும். க்ளோஸ்அப்பில் எடுத்து காமிக்கிற பாருங்கள், பார்க்கும்போது தெரியுது இல்லை, இந்த மாதிரி சுண்டைக்காய் மேலே ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த சுண்டைக்காவில் இருக்கிற கசப்பு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா சுண்டைக்காயை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டைக்காயையும் பிளேட்டில் மாற்றிட்டு அதோடைய சூடை ஆற விட்டுருங்க. நம்ம வதக்கின இன்க்ரீடியண்ட்டோட சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா அதை அப்படியே மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு 1 வீக்குக்காவது அது கெட்டு போகாமல் இருக்கும்.
அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான, கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். துவையலை தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணுமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்துக்கிட்ட கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இது எல்லாமே எண்ணெயில் வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க துவையலை இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த துவையலை வந்துட்டு நல்லா எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே இந்த சுண்டைக்காய் துவையல் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சுண்டைக்காய் துவையலை சுட சுட ஒயிட் ரைஸ் கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ்க்குலாம் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த சுண்டைக்காய் துவையலை ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாமே வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான சுண்டைக்காய் துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க. அண்ட் இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.